சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் தொகையில் இனி 100% வரை எடுக்கலாம். விதிகள் தளர்த்தப்பட்டு புதிய மாற்றங்கள் அமல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டெல்லியில் நடைபெற்ற இபிஎஃப்ஓவின் மத்திய அறங்காவலர் குழுவின் அதாவது சிபிடி 238வது கூட்டத்தில் ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் அதாவது ஈஸி ஆஃப் லிவிங் நோக்கத்துடன் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த திட்டத்திற்கு அதாவது இந்த கூட்டத்திற்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்கினார். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் மற்றும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். அதன்படி 100% பிஎஃப் தொகையை முழுமையாக எடுக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அறங்காவலர் குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று, உறுப்பினர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதி அதாவது பிஎஃப் கணக்கில் உள்ள ஊழியர் மற்றும் முதலாளியின் பங்குகள் உட்பட தகுதியான நிலுவைத் தொகையில் 100% வரை திரும்ப பெற அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் பிஎஃப் திரும்ப பெறுதல் அதாவது ஃபுல் வித்ட்ராவல் விதிகள் சொல்வது என்ன? பழைய விதியின்படி முழுமையான பிஎஃப் தொகையை முன்பு ஓய்வு அல்லது வேலையின்மை காரணமாக மட்டுமே எடுக்க அனுமதிக்கப்பட்டது. வேலையின்மை ஏற்பட்டால் ஒரு மாதம் கழித்து 75% பிஎஃப் தொகையையும் 2 மாதங்கள் கழித்து மீதமுள்ள 25% தொகையையும் எடுக்கலாம். ஓய்வூதியத்தின் போது முழு தொகையையும் வரம்பின்றி எடுக்க அனுமதிக்கப்பட்டது. புதிய விதியின்படி இப்போது 100% வரை பிஎஃப் தொகையை திரும்ப பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 100% விதி அனைத்து பிரிவினருக்கும் முழுமையாக செயல்படும் விதம் குறித்த மேலும் தெளிவான வழிகாட்டுதல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பகுதியளவு பிஎஃப் தொகையை திரும்ப பெறுதலில் மாற்றங்களாக 90% அதிகபட்ச வரம்பு நீக்கமாக நிலம் வாங்குதல், புதிய வீடு வாங்குதல், கட்டுதல், இஎம்ஐ திருப்பி செலுத்துதல் போன்ற தேவைகளுக்காக இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் இருப்பில் இருந்து அதிகபட்சமாக 90% வரை மட்டுமே பகுதியளவு தொகையை எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த வரம்புகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. மேலும் சிக்கலான 13 விதிகள் நீக்கப்பட்டு எளிமைப்படுத்தலாக இபிஎஃப் உறுப்பினர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பகுதியளவு பிஎஃப் திரும்ப பெறும் திட்டத்தில் இருந்த சிக்கலான 13 விதிகள் நீக்கப்பட்டு 3 பிரிவுகளின் கீழ் எளிமைப்படுத்தப்பட்டன. அதன்படி அத்தியாவசிய தேவைகளாக நோய், கல்வி, திருமணம், வீட்டு தேவைகள், சிறப்பு சூழ்நிலைகள் வரம்புகள் தளர்த்தப்பட்டன. மேலும் கல்விக்காக திரும்ப பெறும் வரம்பு 10 மடங்கு வரையிலும் திருமணத்திற்காக 5 மடங்கு வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது முன்பு கல்வி மற்றும் திருமணம் ஆகிய இரண்டுக்கும் சேர்த்து மொத்தம் 3 முறை மட்டுமே எடுக்க முடியும் என்ற வரம்பு இருந்தது. இதன்படி அனைத்து விதமான பகுதி அளவு தொகையை திரும்ப பெறுவதற்கும் தேவையான குறைந்தபட்ச சேவை காலம் 12 மாதங்களாக ஒரே சீராக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிறப்பு சூழ்நிலைக்கு காரணம் சொல்ல தேவையில்லை என்று தகவல் சொல்கிறது. முன்பு சிறப்பு சூழ்நிலைகள் என்ற பிரிவின் கீழ் இயற்கை சீரழிவு, நிறுவனங்களின் அதாவது பூட்டு அல்லது மூடுதல், தொடர்ச்சியான வேலையின்மை, தொற்று நோய் பரவல் போன்றவற்றுக்காக பகுதியளவு தொகையை எடுக்க உறுப்பினர் அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருந்தது. இதனால் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு குறைகள் எழுந்தன. இப்போது இந்த வகையின் கீழ் உறுப்பினர்கள் எந்த காரணத்தையும் குறிப்பிடாமல் விண்ணப்பிக்கலாம். மேலும் 25% குறைந்தபட்ச இருப்பை எப்போதும் பராமரிக்க வேண்டும். உறுப்பினர்களின் கணக்கில் உள்ள தொகையில் 25% தொகையை குறைந்தபட்ச இருப்பு அதாவது மினிமம் பேலன்ஸ் ஆக எப்போதும் பராமரிக்க ஒரு புதிய விதி உருவாக்கப்பட்டுள்ளது என்று தொழிலாளர் அமைச்சகம் கூட்டத்திற்கு பிறகு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த 25% இருப்பு உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ வழங்கும் அதிக வட்டி விகிதத்தையும் அதாவது தற்போது ஆண்டுக்கு 8.25% கூட்டு பலன்களையும் அதாவது காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க உதவும். இதன் மூலம் அதிக மதிப்புள்ள ஓய்வூதிய தொகையை குவிக்க முடியும். இந்த மாற்றம் தொகையை எடுப்பதற்கான அணுகலை எளிதாக்குவதோடு உறுப்பினர்கள் போதுமான ஓய்வூதிய தொகையை பராமரிப்பதையும் உறுதி செய்கிறது என்று அந்த வெளியீடு கூறியுள்ளது. பகுதியளவு தொகையை எடுக்கும் செயல்முறையில் அதிக நெகிழ்வுத்தன்மை இருக்கும். ஆவணங்கள் தேவையில்லை என்ற இந்த விதி பகுதியளவு தொகையை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கைகளுக்கு 100% தானியங்கி தீர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்றும் அந்த அறிக்கை கூறியது. மேலும் மேற்கூறியவற்றுக்கு இணங்க இபிஎஃப்பின் முன்கூட்டிய இறுதி தீர்வுக்கான கால வரம்பை தற்போதுள்ள 2 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக மற்றும் இறுதி ஓய்வூதிய திரும்ப பெறுதலுக்கான கால வரம்பை 2 மாதங்களிலிருந்து 36 மாதங்களாகவும் மாற்றுவதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தளர்வுகள் உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதிய சேமிப்பு அல்லது ஓய்வூதிய உரிமைகளில் சமரசம் செய்யாமல் உடனடி நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை உறுதி செய்கின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி
நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள். நன்றி, வணக்கம்.